Hi guys, very good morning. I hope you're all doing well. This is Jagan from Seven Suns Trading. நம்ம யூடியூப் சேனலில் என்ன பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஃபாரக்ஸ் மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய கரன்சி பேர்ஸ் கோல்டு இதெல்லாம் ப்ரீ மார்க்கெட்டாக அனலைஸ் பண்ணி எங்கே பை போகலாம் எங்கே செல் போகலாம் அப்படின்றத என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருந்து நான் என்ன பார்க்குறேன் அப்படின்றத வச்சு எஸ்எம்சியை வச்சு நம்ம ப்ரீ மார்க்கெட்டாக அனலைஸ் பண்ணி எங்கே பை இருக்குது எங்கே செல் இருக்குது அப்படின்றத இந்த யூடியூப் சேனல் வந்து அப்லோட் வந்து பண்ணிட்டு வந்துட்டுருக்கோம். நான் வந்து ஒரு செபி ரெஜிஸ்டர்ட் ட்ரேடர் கிடையாது. நான் சொல்கிறத அப்படியே பிளைண்டாக எடுத்துக்கிட்டு பை அண்ட் செல் பண்ணுறத அவாய்ட் பண்ணிவிட்டு உங்களுக்குன்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி வச்சுருப்பீங்க. அந்த ஸ்ட்ராட்டஜியோட ரூல்ஸ் என்ன சொல்லுதோ அதை பேஸ் பண்ணி நீங்கள் என்ட்ரி பை அண்ட் செல் போகிறீங்க அப்படின்னா அதுதான் வந்து பெஸ்ட்டு. அதை வந்து ப்ராஃபிட்ஸை கொடுக்கும். அதான் வந்து நாலேஜும் எக்ஸ்பீரியன்ஸும் எல்லாமே வந்து கொடுக்கும். ஓகேங்களா? சரி, ஓகே. நம்மளோட ரெக்கார்டிங் எஸ்எம்சி கோர்ஸ் அண்ட் லைவ் கிளாஸும் அவைலபிளாக இருக்குது. ஸோ பை பண்ணணும் விருப்பம் இருந்தால் என்னோட பர்சனல் டெலகிராம் லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுக்குறேன். அதை கிளிக் பண்ணிவிட்டு என்னை வந்து கான்டாக்ட் பண்ணிக்கலாம். சரி, ஓகே. இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா எஸ்டர்டே ஒரு வீடியோ வந்து போட்டிருக்கேன். இந்த வீடியோக்கு ப்ரீவியஸ் வீடியோ வந்து போட்டிருக்கேன். அந்த வீடியோ வந்து பார்த்துருங்க. ஈரோ ஹிஸ்ட்ரியில் ஒரு என்ட்ரி வந்து கொடுத்துருந்தேன். அண்டு கோல்டுலேயும் ஒரு என்ட்ரி வந்து நம்ம பார்த்துருந்தோம், பேசியிருந்தோம். ஸோ அதுதான் வந்து இன்றைக்கி பார்க்க போகிறோம். இன்றைக்கி நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்றத வந்து பார்க்க போகிறோம். ஸோ கமெண்டில் வந்து எல்லோரும் நிறைய பேர் என்ன சொல்லியிருந்தீங்கன்னா ஷார்ட்டாக வீடியோ போட்டிருக்கீங்க, நல்லாயிருக்கு, சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ இவ்வளோ நாள் நான் ரொம்ப பெரிய வீடியோ வந்து போட்டுட்டு இருந்தேன். 1 hour 45 minutes 1.5 hours வந்து போட்டுட்டு இருந்தேன் வீடியோஸ். ஸோ இதுக்கு மேலே ஒரு 15 minutesலேருந்து 20 minutesக்குள்ளே ஷார்ட்டாக முடிச்சிடுறேன் வீடியோ. அப்போ வந்து உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ என்னென்ன கரன்சி பேரில் என்ன மூவ்மெண்ட் இருக்குது, என்ன கோர் இருக்குது, இன்றைக்கி என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்றத மட்டும் ஷார்ட்டாக வந்து வீடியோ போட்டுடலாம். நிறையா கரன்சி பேர் அனலைஸ் பண்ண வேணாம். வீடியோ வந்து ரொம்ப பெருசாக போகும். ஓகேங்களா? சரி, ஓகே. வீடியோக்குள்ளே போயிடலாம். சரி, இப்போது எஸ்டர்டே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய இந்த சப்ளை வந்து நான் சொல்லியிருந்தேன். இந்த சப்ளை வந்து எடுத்துகிட்டு இதுக்குள்ளே இவ்வளோ பெரிய சப்ளையில் என்ட்ரி போக வேண்டாம். இதுக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த சப்ளையில் என்ட்ரி வந்து போகலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ரைட்டா? ஸோ இங்கே உள்ளே இருக்கக்கூடிய இந்த சப்ளையில் என்ட்ரி போகலாம். ஸோ இவ்வளோ பெருசு எடுக்க வேணாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ இந்த இடத்துல நம்ம எந்த ஒரு கன்ஃபர்மேஷனும் இன்றைக்கி வந்து பார்க்கல. ஓகேங்களா? ஸோ இந்த சப்ளை மிட்டிகேட் பண்ணுறவர்களும் எந்த ஒரு என்ட்ரியும் வந்து நான் கொடுக்கல. ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த சப்ளை வந்து இன்றைக்கி மார்க்கெட் வந்து மிட்டிகேட் பண்ணுறான். ஸோ இந்த இடத்துல வந்து மார்க்கெட் வந்து மிட்டிகேட் பண்ணுறான். சப்ளைன்றது 5 minute. ஸோ நம்ம 1 minuteக்கு வந்து என்ட்ரி வந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் வந்து பண்ணேன். ஸோ 1 minuteக்கு வந்து போகிறோம். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா 1 minuteல இங்கே பிரேக்கு, அடுத்தது இந்த ஹை வந்து இந்த இடத்துல கட் பண்ணி இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா செஷன்ஸ் ஆன் பண்ணுறேன். ஸோ ஏஷியன் வந்து முடிஞ்சிருச்சு. இந்த ஏஷியனோட ஹை வந்து இங்கே எடுத்திருக்கான். இந்த ஹை வந்து கட் பண்ணியிருக்கான் 1 minuteல. ஓகேங்களா? இந்த இடத்துல இப்படி கட் பண்ணியிருக்கான். கட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல என்ன நடந்திருக்குன்னா அப்படியே மார்க்கெட் வந்து கீழே வந்து இந்த லோவை வந்து இந்த இடத்துல சோச் வந்து பண்ணிட்டான். ஓகேங்களா? ஸோ நமக்கு 1 minuteல வந்து சோச் வந்து நடந்துருச்சு. பட் இங்கே இப்போது இந்த சப்ளை அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 50% பாடி கேண்டல். மார்க்கெட் வந்து இதுக்குள்ளே வரணும். இதுக்கு உள்ளே வந்திருந்தா நமக்கு கொஞ்சம் கான்ஃபிடென்ட்டாக இருந்திருக்கும். ஆனால் மார்க்கெட் வந்து இதுக்கு உள்ளே வரல. சப்ளைவை இங்கேயே தொட்டு இப்படியே கீழே இறங்கிட்டு இருக்கான். ஸோ எனக்கு வந்து டோட்டலி டவுட். இது வந்து ஃபெயில் ஆகவும் சான்ஸ் இருக்குது. இருந்தாலும் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல சோச் கொடுத்த உடனே நான் 5 minuteக்கு வந்துட்டேன். ஸோ நம்மளோட டிஸ்கார்ட்லேயும் வந்து இதுதான் வந்து என்ட்ரி வந்து கொடுத்துருந்தேன். ஸோ ஈரோ ஹிஸ்ட்ரி அப்புறம் ஐடியாஸ்லேயும் வந்து கொடுத்துருந்தேன். ஸோ இந்த என்ட்ரி இது வந்து பார்த்தீங்கன்னா 5 minuteல நம்ம 5 minuteல கொடுத்த என்ட்ரி. ஸோ இங்கே வந்து இந்த சப்ளையை வந்து எடுத்து மேலே எஸ்எல் வந்து இங்கே ஃபிக்ஸ் வந்து பண்ணியிருந்தோம். ரைட்டா? ஸோ அதுதான் இங்கே இருக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த சப்ளையில் வந்து என்ட்ரி வந்து போகலாம் அப்படின்ட்டு வந்து கொடுத்துருந்தோம். ஸோ மேலே கட் பண்ணியிருக்கு, இந்த இடத்துல பியூஎஸ் பண்ணியிருக்கு, இந்த லோவையும் எடுத்திருக்கு, இந்த லோவையும் எடுத்திருக்கு. ஸோ மார்க்கெட் வந்து செல் ஆகிறதுக்கு பாசிபிள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணேன். பட் இருந்தாலும் இந்த இடத்துல ஒரு கன்ஃபர்மேஷன் பார்க்கலாம்னு நான் வெயிட் பண்ணேன். பட் லண்டன் வந்து ஓப்பன் பண்ணிட்டான். லண்டன் ஓப்பன் பண்ணனால நம்ம வந்து இந்த இடத்துல அப்படியே டேரெக்டாக என்ட்ரி வந்து போட்டுட்டோம். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல சப்ளை எடுத்தோம், என்ட்ரி வந்து போட்டுட்டோம். மார்க்கெட் வந்து பிரேக் ஈவன் வந்து கொடுத்துட்டோம். ஓகேங்களா? ஸோ நம்மளோட எஸ்எல்ஐ எடுத்து இப்படி மூவ் பண்ணி வச்சாச்சு. இப்போ இதில் கன்ஃபர்மேஷன் பார்த்துருந்தாலும் என்ன நடந்திருக்கும் அப்படின்னு வந்து பார்க்கலாம். ஆக்சுவலாக 1 minuteக்கு தான் நான் வெயிட் பண்ணேன். 1 minuteல நமக்கு வந்து கன்ஃபர்மேஷன் கொடுத்துருச்சுன்னா நம்ம ஒரு பெரிய ப்ராஃபிட் வந்து பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து வெயிட் பண்ணேன். பட் இந்த இடத்துல
5 மினிட்லேயே நான் வந்து என்ட்ரி வந்து போயிட்டேன். ரைட்டா? ஸோ இந்த இடத்துல நமக்கு கட் பண்ணியிருக்கான். அடுத்தது இந்த இடத்துல ஸ்வெப்ட் ஆயிருக்கு. ஓகேங்களா? ஸோ இது 2 லோவுமே சேர்த்து இந்த இடத்துல கட் பண்ணியிருக்கான்னு வச்சுக்கங்க. ஓகேங்களா? அப்போது இந்த இடத்துல நமக்கு எங்கேயுமே சப்ளை இல்ல. ஸோ இங்கே ஒரு சப்ளை இருக்குது, இதுவும் மிட்டிகேட்டில் இருக்குது. ஸோ இது வந்து எடுத்துக்கலாம். ஸோ இது வந்து ஓகே. இந்த கேண்டலோட லோ வந்து பார்த்தீங்கன்னா 747, இந்த கேண்டலோட ஹை 747. ஸோ நோ இம்பேலன்ஸ். அப்போ இதை நம்ம எடுக்கக்கூடாது. அப்போ மேலே ஏதாவது இருக்கான்னு பார்த்தீங்கன்னா எதுவுமே இல்லை. ஓகேங்களா? ஸோ அப்படி நம்ம எடுக்கணும் அப்படின்னா இங்கே வந்து நமக்கு ஹண்ட் ஆயிருக்கு பார்த்தீங்களா? இந்த ஹண்ட்டில் நம்ம எடுக்கலாம். பட் இருந்தாலும் இது வந்து நம்ம எடுக்கிறதுக்கு எடுக்காமலே இருக்கலாம். ஓகேங்களா? ஸோ 1 மினிட்ல நமக்கு ஒரு கிளியரான ஒரு பிரேக் வந்து கொடுக்கல. ஸோ அப்போ இந்த இடத்துல நம்ம எடுத்திருந்தோம் அப்படின்னா என்ட்ரி வந்து நம்ம கீழே இறக்கி தான் வந்து போடணும். ஸோ மேலே போட்டிருந்தாலும் அது ட்ரிகர் தான். இப்படி கீழே இறக்கி போடுறது பெட்டர். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி என்ட்ரி வந்து போட்டிருக்கணும். பட் நமக்கு இங்கே ஒரு பர்ஃபெக்ட் ரூல்ஸ் வந்து இல்லை. அப்போது இதை அப்படியே எடுத்துருவோம். எடுத்துட்டு இந்த இடத்துல ஏதாவது பிரேக் கொடுக்குதான்னு பார்க்கலாமா? இந்த இடத்துல ஒரு பிரேக் வந்து கொடுக்குது. ஸோ இது வந்து பிஓஎஸ். ஓகேங்களா? மேலே இங்கே பிஓஎஸ் பண்ணியிருக்கு தெரியுதா? மேலே பிஓஎஸ் பண்ணியிருக்கு. இங்கே மேலே லிக்விடிட்டி ஹண்ட் ஆயிருக்கு. இந்த இடத்துல சோச் வந்து கொடுத்துருக்கான். ஸோ இங்கே வந்து பிஓஎஸ். அப்போது இந்த பிஓஎஸ்க்கு நமக்கு ஒரு எக்ஸ்டிம் எடுக்கலாம். இங்கே இருக்குது. அடுத்தது இந்த சப்ளை இங்கே இருக்குது. அடுத்தது இங்கே ஒரு குட்டியாக ஒரு சப்ளை இருக்குது. இது வந்து நம்ம எடுக்கலாம். ரைட்டா? ஸோ மார்க்கெட்டை என்ன பண்ணியிருக்கான், வந்திருக்கானா? வரல. ஸோ இந்த சப்ளைஸ் வந்து ஸ்டில் அவைலபிளாக தான் இருக்குது. ஓகேங்களா? சரி, இப்போது இதில் கன்ஃபர்மேஷன் நமக்கு கொடுத்துருக்கு. பட் சப்ளை இல்லை. ஸோ நம்ம 5 மினிட்ல என்ட்ரி வந்து எடுத்துட்டோம். இப்போ ரன்னிங்கில் தான் இருக்குது. ஓகேங்களா? சரி, இப்போது இது வந்து பிரேக் ஈவனில் இருக்குது. இந்த வீடியோ இப்போ என்னோடய யூடியூப் சேனலில் வந்து வீடியோ கண்டினியூஸனாக பார்த்துட்டு வரவங்களுக்கு தெரியும். ஃபண்டட் அக்கௌண்ட்டை ரீசெண்ட்லி நான் எடுத்தேன். ஃபண்டட் அக்கௌண்ட் 2 ஃபேஸும் நான் பாஸ் வந்து பண்ணியிருக்கேன். ஸோ நான் ஷார்ட்டாக வந்து நான் பாஸ் பண்ணது வந்து என்னோட எம்டி ஃபைலில் வந்து இருக்கும். அது வந்து நான் டிஸ்பிளே பண்ணுறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நான் அதை வந்து ஷோ பண்ணுறேன். எப்படி நான் பாஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்றத பாருங்கள். ஸோ இன்னொரு அக்கௌண்ட்டு ரியல் அக்கௌண்ட் இருக்குது. அது வந்து என்னோடய பர்சனல். அது வந்து ஷோ பண்ணுற மாதிரி இல்லை. ஓகேங்களா? சொல்லியிருக்கேன். ஸோ பர்சனல் அக்கௌண்ட் அது ஷோ பண்ணால் எனக்கு தான் ப்ராப்ளம். ஸோ அந்த ஃபண்டட் அக்கௌண்ட் மட்டும் ஷோ பண்ணுறேன். இப்போது இந்த இடத்துல எனக்கு வந்து மார்க்கெட் வந்து பிரேக் ஈவன் கொடுத்துருச்சு. ஸோ கண்டினியூஷனாக அந்த வீடியோ பார்த்துட்டு வரவங்களுக்கு தெரியும். ஃபண்டட் அக்கௌண்ட்டில் 2 ஃபேஸ் பாஸ் பண்ணி ரியலில் வந்து நான் $800 வந்து லாஸில் இருக்கேன். ஓகேங்களா? 25,000 அக்கௌண்ட். ஸோ ரியலுக்கு வந்ததுக்கப்புறம் $800 வந்து லாஸில் இருக்கேன். இப்போது இந்த ட்ரேடு வந்து எனக்கு டிபி வந்து நான் எங்கே வந்து வச்சுருக்கேன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த 4 ஹவர்னோட டிமாண்டில் வந்து டிபி வந்து செட் பண்ணியிருக்கேன். இப்போ இது டிபி வந்து ஹிட் ஆயிடுச்சு அப்படின்னா எனக்கு $1,240 வந்து ப்ராஃபிட் வந்து இருக்குது. அப்போது இதில் வந்து $800 வந்து போயிட்டாலும் எனக்கு $440 வந்து ப்ராஃபிட் இருக்கும். இந்த ட்ரேடு வந்து டிபி ஹிட் ஆனா. ஓகேங்களா? டிபி ஹிட் ஆனதான். ஓகேங்களா? சரி, இப்போது நான் ஷோ பண்ணுறேன். அந்த $800 நான் வந்து எப்படி லாஸ் பண்ணியிருக்கேன்னா நியர்லி ஒரு 8 ட்ரேட்ஸ் வந்து நான் பண்ணி அது எல்லாமே லாஸு. அப்போ 8 ட்ரேடு பண்ணி நான் லாஸ் ஆனதை ஒரே ட்ரேடில் என்னால் ரெக்கவர் பண்ணி $440 வந்து என்னால் ப்ராஃபிட்டுக்கு கொண்டு வர முடியும். ஓகேங்களா? அதனால் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டை எல்லாரும் பிலீவ் பண்ணுங்கள். அது வந்து கரெக்டாக வந்து எடுங்க. ஓகேங்களா? அதுக்குள்ளே தான் இருக்கணும். ஸோ அந்த மாதிரி எடுக்கிறோம் அப்படின்னா ஈஸியாக வந்து பாஸ் வந்து பண்ணி ப்ராஃபிட்டுக்கும் வந்துடலாம். சரிங்களா? சரி, ஓகே. இப்போ இது டிபி ஹிட் ஆயிடுச்சு அப்படின்னா எனக்கு எல்லா லாஸும் ரெக்கவர் பண்ணி $440 வந்து ப்ராஃபிட் வந்து வரும். பட் நான் வந்து இந்த இடத்துல என்னோடய ட்ரேடு நான் எக்ஸ்பெக்ட் பண்ண லெவல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு $2,000 $2,500 வந்து நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். பட் இந்த ட்ரேடுக்கு என்னால் பண்ண முடிஞ்ச ப்ராஃபிட் லெவல் வந்து பார்த்தீங்கன்னா $1,240 தான் என்னால் பண்ண முடியும். ஏன்னா இந்த இடத்துல நான் நார்மலாக வைக்கிற ரிஸ்க்கை விட ரொம்ப கம்மியாக வச்சுருக்கேன். ஓகேங்களா? என்னால் $130 வந்து ரிஸ்க் வந்து வைக்க முடியும் பெர் ட்ரேடு. ஒரு ட்ரேடுக்கு என்னால் $130 வந்து ரிஸ்க் வந்து வைக்க முடியும். ஆனால் இந்த ட்ரேடுக்கு $75 தான் நான் ரிஸ்க்கே வந்து வச்சுருக்கேன். ஓகேங்களா?
ஸோ என்னால் $130 வந்து நான் இந்த இடத்துல ரிஸ்க் வச்சுருந்தேன்னா லாட்டை இன்க்ரீஸ் பண்ணியிருக்கலாம். அப்போது இந்த ட்ரேடுக்கு எனக்கு வந்து நியர்லி $2,800 வந்து ப்ராஃபிட் வந்து டிபி ஹிட் ஆனால் வந்திருக்கும். ஓகேங்களா? பட் நம்ம ரிஸ்க்குள்ளே ப்ளே பண்ணோம் அப்படின்னா நம்ம கம்மியாக சம்பாரித்தாலும் சம்பாதிக்க முடியும், லாஸ் ஆகாமல். கம்மியாக சம்பாரித்தாலும் சம்பாதிக்கலாம். ஓகேங்களா? கன்சிஸ்டன்சியாக சம்பாரிச்சிட்டு போகலாம். பட் நம்ம அதிகமாக அமௌண்ட் வேணும் அப்படின்ட்டு அதிகமான ரிஸ்க்கை நம்ம எடுக்க ஆரம்பித்தோம்னா நம்ம அக்கௌண்ட் வாஷ் அவுட் ஆகுறது நமக்கே தெரியாது, வாஷ் அவுட் ஆகிட்டு போயிடும். ஓகேங்களா? ஸோ லாஸ்ட்டு வீக் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒவ்வொரு ட்ரேடுக்கும் $15,000 வந்து நான் எல்லா ட்ரேடுக்கும் ப்ராஃபிட் வந்து வைக்கிறேன். ஆனால் எல்லா ட்ரேடுக்கும் லாஸ் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா $100 கம்மியாக தான் இருந்தது. ஆனால் லாஸ்ட் ஒரு ட்ரேடில் நான் அதிகமான லாட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டேன். ஆனால் அது வந்து எனக்கு எஸ்எல் வந்து போயிருச்சு. சரி, ஓகே, இருந்தாலும் $800 வந்து லாஸ் தான், அது வந்து ஈஸியாக ரெக்கவர் பண்ணிடலாம். இப்போ இந்த ட்ரேடு எனக்கு வந்து போயிட்டு பிரேக் ஈவன் ஹிட் ஆனாலும் அடுத்த ட்ரேடை வந்து போட போகிறேன். அடுத்த ட்ரேடு எனக்கு ப்ராஃபிட்டோ லாஸோ அது வந்து பார்க்கலாம். ஓகேங்களா? சரி, இப்போது இந்த ட்ரேடு வந்து எனக்கு தெரியும், ஒரு 80% தெரியும் மார்க்கெட் வந்து கண்டிப்பாக இந்த டிமாண்டுக்கு போயிடுவான். அப்போ எனக்கு டிபி வந்து எக்ஸிட் ஆகும், டிபி வந்து ஹிட் ஆகும். அப்போது மார்க்கெட் வந்து கீழே டிபிக்கு போக போகிறான்னு தெரிஞ்சிருது. அப்போது நடுவில் இந்த இடத்துல நான் ஒரு என்ட்ரியை போட்டிருக்கேன். அப்போ நடுவில் ஏதாவது ஒரு என்ட்ரியை போட்டு அதை பிடிச்சி இங்கே டிபியை இன்னொரு என்ட்ரியும் எனக்கு வந்து டிபியை எக்ஸிட் பண்ண வைக்கணும். ப்ராஃபிட் வந்து டபுளாக கொண்டு வரணும். அதுக்கு நான் என்ன பண்ணலாம்? அப்படியே நேராக 15 மினிட்ஸ் போங்க. எகென் 15 மினிட்ஸ் போங்க. 15 மினிட்ஸ் போயிட்டு இந்த இடத்துல ஒரு மேஜரான ஒரு பிரேக்கை வந்து நம்ம இப்போ பார்க்குறோம். மேஜரான பிரேக் வந்து பார்த்தீங்கன்னா பிஒய்ஸ் வந்து பண்ணுறான். ஆக்சுவலாக இது வந்து நம்ம நிறையா வீடியோஸ்லேயே நம்ம சொல்லியிருந்தோம், இது வந்து லிக்விடிட்டி ஆன்டி சோச் கிடையாது, அப்போ இது வந்து ஆக்சுவல் பிஒஎஸ் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ பிஒஎஸ், அப்போ இதுவும் பிஒஎஸ் தான். ஓகேங்களா? சரி, அப்போது இந்த பிஒஎஸ்க்கு நமக்கு சப்ளைன்றது எங்கே இருக்குது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ சப்ளைன்றது இங்கே இருக்குது. இந்த கேண்டல் தான் சப்ளை. இப்படி கூட எடுத்துக்கலாம், இந்த கேண்டலோட விக்கு மட்டும் கூட எடுத்துக்கலாம், இது கூட எடுத்துக்கலாம். பட் நம்ம என்ட்ரி போகிறோம் அப்படின்னா இப்படி வந்து எடுத்துக்கலாம். நம்ம கன்ஃபர்மேஷன் பார்க்க போகிறோம், அதனால் ஃபுல்லாகவே எடுத்துப்போம். ஓகேங்களா? இது ஃபுல்லாகவே வந்து எடுத்துக்கலாம். சரி, ரைட். இப்போது இந்த பிஓஎஸ்க்கு நமக்கு ஒரே ஒரு சப்ளை தான் இருக்குது. அந்த ஒரே ஒரு சப்ளை எங்கே இருக்குன்னா இங்கே இருக்குது, இந்த இடத்துல. ஓகேங்களா? இதுக்கு முன்னாடி இன்னும் ஒரு சப்ளை இருக்குது, அது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது, இந்த இடத்துல. ஸோ இதை எடுக்கிறதுக்கு பதிலாக இந்த விக்கை மட்டும் எடுப்போம். இதுதான் வந்து ஃபஸ்ட்டு சப்ளை. ஓகேங்களா? அது நியூயார்க்கில் வந்து மேனப்ளேட் பண்ணியிருக்கான். ஸோ 5 மினிட்ல போய் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஹெவி மேனப்ளேஷன் நடந்து தான் வந்திருக்கு. மார்க்கெட் ஃபுல்லாக இந்த இடத்துல மேனப்ளேட் பண்ணி இந்த விக்கில் வந்து நமக்கு ஒரு பெரிய லிக்விடிட்டியை வந்து கொடுத்துட்டு போயிருக்கான். ஸோ இதை வந்து நம்ம எடுத்துக்கலாம். ஸோ 15 மினிட்ஸ் வந்து போகிறோம், இந்த விக்கில் நம்ம செல் பண்ண முடியும். ஆனால் இப்போது இந்த பிஓஎஸ்க்கு நமக்கு இந்த நியூயார்க் அப்படின்றது ஒரு சூப்பரான இன்டியூஸ்மெண்ட். இப்போது இந்த சப்ளை ஒர்க் ஆகுது, மார்க்கெட் வந்திருக்கான், கீழே போகிறான். பட் இந்த சப்ளை அப்படியே பிரேக் ஆனாலும், இப்படி பிரேக் ஆனாலும் பிரேக் ஆகும். ஓகேங்களா? அப்போ இந்த விக்கில் நம்ம கன்ஃபர்மேஷன் பார்க்கணுன்னா இப்படி இந்த விக்கை வந்து எடுக்கிறோம். ஸோ 1 மினிட் வந்து போகிறோம். 1 மினிட்ல பார்க்கக்கூடாது, இருந்தாலும் போய் பார்க்கலாம். 1 மினிட்லேயும் நமக்கு வந்து எங்கேயுமே கன்ஃபர்மேஷன் கொடுக்கல. ஸோ 5 மினிட் போகிறோம், 5 மினிட்லேயும் நமக்கு எங்கேயுமே கன்ஃபர்மேஷன் கொடுக்கல. இதில் ரீஃபண்ட் இல்லாதனால 5 மினிட்ல கன்ஃபர்மேஷன் பார்க்குறோம். இந்த இடத்துல சோச் வந்து பண்ணியிருக்கான். அப்போ சப்ளை வந்து எடுக்கிறோம். இந்த இடத்துல இது வந்து நம்ம சப்ளைவாக எடுக்கிறோம். ஸோ இது நல்லா கவனிங்க, இந்த ஹையில் இருந்து இந்த ஹை எல்லாமே நமக்கு லிக்விடிட்டி. அப்போது மார்க்கெட் மேலே போனால் இப்படி மேலே போயிடுவான். ஓகேங்களா? சரி, ஓகே. அப்போது நமக்கு சப்ளைன்றது ஹைலி ப்ராபபிலிட்டி சப்ளை எதுன்னா இது மட்டும்தான். 15 மினிட் சப்ளை, 5 மினிட் வந்து போகிறோம், 5 மினிட் வந்து போகிறோம். 5 மினிட்ல வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ரீஃபைன்மெண்ட் இருக்குது. இந்த ஒயிட் கலர் கேண்டில் வந்து ரீஃபைன்மெண்ட். நம்ம 1 மினிட்ல ஒரு விஷயம் நம்ம பார்த்தோம். 1 மினிட்ல என்ன பார்த்தோம்? இங்கே மேலே ஒரு சப்ளை பார்த்தோமா, உள்ளே ஒரு சப்ளை பார்த்தோமா, இங்கே ஒரு சப்ளை பார்த்தோமா. இப்போ 5 மினிட்டுக்கு நம்ம வந்த ரீசன் 15 மினிட்ஸோட சப்ளைக்குள்ளே நம்ம ரீஃபைன்மெண்ட் எடுக்கிறதுக்காக 5 மினிட் வந்திருக்கோம். அப்போ 5 மினிட்ல பார்க்கும்போது 2 சப்ளைவும் அந்த 5 மினிட்டுக்குள்ளே இருக்குது, அதாவது அந்த ரீஃபைன்மெண்ட்டாக இருக்குது. ரீஃபைன்மெண்ட் பக்கத்தில் 2 சப்ளை இருக்குது. அப்போது இது ரெண்டுமே யூஸ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம், இதை ஃபுல்லாக இப்படி எடுக்க போகிறோம். ஃபுல்லாக எடுத்துகிட்டு
இதில் நம்ம கன்ஃபர்மேஷன் பார்த்து செல் வந்து பண்ணலாம். இப்போது என்னோட எக்ஸ்பெக்டேஷன் என்ன அப்படின்னா, மார்க்கெட் வந்து இந்த சப்ளைக்கு வரணும். இது வந்து இன்னும் டிஸ்கார்டில் இந்த என்ட்ரி வந்து கொடுக்கல. இப்போ நான் வந்து என்ட்ரி கொடுக்குறேன் அப்படின்னா, இந்த இடத்துல கன்ஃபர்மேஷன் பார்த்து போங்கன்னு என்ட்ரி கொடுக்குறேன்னா, நான் வந்து இப்போது நைட்டு மார்க்கெட்டில் என்ன பண்ணிடுவாங்க, மார்க்கெட் வந்தால் என்ட்ரி எடுத்துருவாங்க. நான் பார்த்துருக்க மாட்டேன். நான் வந்து ஆஃப்டர்நூன் 12:00 மேலே தான் என்னோட மார்க்கெட்டே நான் வாட்ச் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவேன். ஆஃப்டர்நூன் 12:00 முன்னாடி ஏதாவது பார்த்துட்டாங்க, ஏதாவது என்ட்ரி போயிட்டாங்க அப்படின்னா எனக்கு தெரியாது. அதனால தான் நான் இந்த இடத்துல என்ட்ரி கொடுக்க மாட்டேன். மார்க்கெட் இந்த இடத்துல வந்து எனக்கு எல்லா கன்ஃபர்மேஷன் கிடச்சி மார்க்கெட் கீழே தான் போகும் அப்படின்னு இருந்தால், அங்கே இருந்து இப்படி என்ட்ரி வந்து இப்படி கொடுத்துருவேன். இந்த இடத்துல என்ட்ரி போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. இதுதான் என்னோட ஒரு இப்படி தான் வந்து கொடுப்பேன். ஓகேங்களா? அதனால இப்போதைக்கு இந்த சப்ளை நான் கொடுக்க மாட்டேன். ஸோ கொடுத்தா என்ட்ரி போயிடுவாங்க. ஸோ டைரக்ட் என்ட்ரி வந்து நான் கொடுத்துருவேன் ஆஃப்டர் கன்ஃபர்மேஷனுக்கு அப்புறம். இப்போ என்னோட எக்ஸ்பெக்டேஷன் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இங்கே சப்ளை இருக்குது. இந்த சப்ளை வந்து மிட்டிகேட் பண்ணணும். ரீஃபைன்மெண்ட்டை மிட்டிகேட் பண்ணணும். என்னோட என்ட்ரியை 1 மினிட்டுக்கு நான் கொண்டு போகணும். ஓகேங்களா? என்னோட என்ட்ரியை 1 மினிட்டுக்கு கொண்டு போயிட்டேன் அப்படின்னா, குறைஞ்சது ஒரு 1:25 ஆவது இந்த என்ட்ரியை வந்து இந்த சப்ளைலேருந்து நான் பிடிக்கணும். ஓகேங்களா? குறைஞ்சது 1:25 ஆவது பிடிக்கணும். இப்போ என்னோட ஒரு டார்கெட் அதுதான். இங்கே நான் என்ட்ரி வந்து எடுத்துட்டேன் அப்படின்னா, எக்ஸாம்பிளுக்கு இப்படி வந்து ஒரு என்ட்ரி எடுக்கிறேன் அப்படின்னா, 1 மினிட்ல இந்த மாதிரி இப்படி வந்து போட்டுடலாம். ரைட்டா? தெரியும் உங்களுக்கு எல்லாருக்கும். ஸோ இப்படி அதே டார்கெட் வந்து வைக்கும்போது ஒரு 1:25 மினிமம் 1:25 ஆவது பிடிக்கணும். ஓகேங்களா? இந்த மாதிரி பிடிக்கிறோம் அப்படின்றப்போ நமக்கு இதோட ப்ராஃபிட்டும் அதோட ப்ராஃபிட்டும் நல்லா ஒரு ஹியூஜ் ப்ராஃபிட் வந்து வரும். இதுதான் வந்து பிளான். சப்ளைக்கு வந்தால் என்ட்ரி எடுக்க போகிறோம். வரலை அப்படின்னா என்ட்ரி எடுக்க தேவையில்லை. இருக்கிற என்ட்ரியை வந்து டிபி ஹிட் ஆனால் நமக்கு லாஸ் எல்லாம் ரெக்கவர் பண்ணிட்டு ஒரு $450 சம்திங் $420 வந்து நமக்கு ப்ராஃபிட் வரும். அதுவே போதும். அப்புறம் அடுத்த என்ட்ரியை வந்து நம்ம பார்த்துக்கலாம். ஸோ இதுதான் வந்து பிளான். ஸோ இந்த சப்ளைக்கு வந்தால் என்ட்ரி வந்து போடுறோம். அடுத்தது யூரோ ஹிஸ்ட்ரியில் நான் ரொம்ப நாள் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிற ஒரு டிமாண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது. எனக்கு டிபி ஹிட் ஆகிட்டு இந்த டிமாண்டை மிட்டிகேட் பண்ணிட்டானா, இந்த டிமாண்ட்லேருந்து ஒரு ஹியூஜ் பை வந்து பண்ண முடியும். இந்த டிமாண்ட்லேருந்து ஒரு சூப்பரான ப்ராஃபிட் வந்து பண்ண முடியும். அதுக்காக தான் நான் இப்போ வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ டிமாண்டுக்கு வந்துட்டானா சூப்பராக ஒரு ட்ரேடை பிடிச்சி நம்ம 1:30 40 கூட பண்ணலாம். நான் பண்ணி காட்டுறேன். ஓகேங்களா? நிறைய வீடியோவில் பண்ணியிருக்கேன், பண்ணி காட்டுறேன். ஓகேங்களா? சரி, ஓகே. அடுத்தது யூஎஸ்டி ஜேபிஒய் இன்றைக்கி ஒரு பெரிய தவறு நடந்துருச்சு. என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இது நான் வீடியோலையும் சொல்லிகிட்டு இருந்தேன். ஸோ இன்றைக்கி இங்கே ஒரு டிமாண்ட் இருந்தது. இந்த டிமாண்டில் மிட்டிகேட் பண்ணால் பை போகலாம். அடுத்தது இந்த டிமாண்டில் மிட்டிகேட் பண்ணால் பை போகலாம் அப்படின்னு நான் வீடியோலையும் சொல்லியிருந்தேன். இந்த டிமாண்டில் மார்க்கெட் மிட்டிகேட் பண்ணதுக்கப்புறம் நான் எந்த ஒரு அப்டேட்டும் கொடுக்கல நம்மளோட டிஸ்கார்டில். ஏன்னா இந்த டிமாண்ட் ஃபெயில் ஆகிறதுக்கு தான் சான்ஸ் இருக்குது. ஸோ டிமாண்ட் 15 மினிட்ஸ், இங்கே 5 மினிட் போகிறோம். 5 மினிட்ல நோ ரீஃபைன்மெண்ட். பாருங்கள், நோ ரீஃபைன்மெண்ட். ஸோ இந்த இடத்துக்கு வரோம். அப்போது நமக்கு 5 மினிட்ல வந்து பிரேக் வந்து நடக்கணும். ஸோ 5 மினிட்ல பிரேக் நடக்கணும்னா எங்கே நடக்கணும்? இது வந்து நமக்கு பிஓஎஸ். அப்போது இந்த ஹைன்றது நமக்கு சோச். ஸோ சோச் வந்து நடந்துருச்சு. அப்போ நமக்கு பைன்றது எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. பையனா இங்கே தான் வந்து நம்ம இங்கே தான் பை பண்ணணும். பட் இந்த பைக்கு நமக்கு கிளியரான இன்டியூஸ்மெண்ட் இல்லை. ஓகேங்களா? கிளியரான இன்டியூஸ்மெண்ட்டே இந்த இடத்துல இல்லை. ஸோ வெயிட் பண்ணலாம். அது இல்லாமல் எக்ஸ்ட்ரீமுக்கு மார்க்கெட் வரதான் சான்ஸ் இருக்குது. இன்டியூஸ்மெண்ட் இல்லைனா கூட ஒரு சில என்ட்ரி வந்து எடுக்கலாம். ஓகேங்களா? பார்த்தாலே தெரியும். பட் இது வந்து பாருங்கள், இது ஃபுல் லிக்விடிட்டியாக இருக்குது. இந்த மூமெண்ட்டே ஒரு லிக்விடிட்டி. கண்டிப்பாக வந்து இதை வந்து லோ வந்து ஹண்ட் பண்ணுவான். அதனால தான் நான் டிஸ்கார்டில் வந்து எந்த ஒரு மூவும் கொடுக்கல. இந்த லோ வந்து எடுப்பான் அப்படின்ட்டு நான் வெயிட் பண்ணிட்டேன். அப்புறம் மார்க்கெட் வந்து டிசிஷனலுக்கு வந்தான். ஓகேங்களா? சாரி, எக்ஸ்ட்ரீமுக்கு வந்தான். இப்போது 15 மினிட்ஸோட சப்ளை, 5 மினிட்டோட ரீஃபைன்மெண்ட். மார்க்கெட் வந்து 5 மினிட்ல இந்த இடத்துல மிட்டிகேட் பண்ணுறான். இது நான் க்ரீன் கலராக போட்டதுக்கு ரீசன் இது ஹைலி வேலிடு. அதனால தான் க்ரீன் கலராக போட்டிருக்கேன். ஸோ இந்த இடத்துக்கு வந்திருக்கான். வந்ததுக்கப்புறம் 1 மினிட்டுக்கு என்ட்ரி வந்து போகிறோம். ஸோ 1 மினிட்ல என்ட்ரி கொடுத்துருக்கானா அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு இது வந்து ப்ரூ ட்ரெண்ட். ரைட்டா? அப்போது இந்த லோவை அடித்து இந்த ஹையை வந்து அடிக்கிறான். அப்போ என்ட்ரி அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா, இங்கே ஒரு ஹிடன் டிமாண்ட், அப்புறம் இங்கே டோட்டலாக ஒரு டிமாண்ட் இருக்குது. 2 இடத்துல நம்ம என்ட்ரி போடலாம். ஸோ 2 இடத்துல என்ட்ரி போடுறதுக்கு பதிலாக நம்ம ஒரு என்ட்ரியை 2 இடத்துல போட்டுடலாம். ஸோ இப்படி வந்து போட்டுக்கலாம். ஓகேங்களா?
ஸோ இந்த 1 மினிட்ல என்ட்ரி வந்து கொடுத்துருச்சு. ஸோ செஷன்ஸ் வந்து ஓப்பன் பண்ணுறேன். மிட்டிகேட் பண்ணி கன்ஃபர்மேஷன் கொடுத்தது நியூயார்க்கில், சாரி லண்டனில். ஓகேங்களா? இப்போ டிபி வந்து எங்கே கொடுக்கலாம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, செஷன் வந்து ஆஃப் பண்ணிடலாம். ஸோ டிபி வந்து பார்த்தீங்கன்னா இந்த 15 மினிட்ஸோட இந்த ஹையில் டிபி கொடுத்தாலே போதும் இங்கே. ஸோ இந்த ஹையில், ஓகேங்களா? இதுதான் வந்து நம்ம பேசிகிட்டு இருக்கோம், இந்த ஹைக்கு போக தான் சான்ஸ் இருக்குது அப்படின்ட்டு. ஆனால் இன்றைக்கி என்ன நடந்துருச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக இந்த என்ட்ரிக்கு நான் ஒரு 1 வீக் 1.5 வீக் சம்திங் நான் வந்து வெயிட் பண்ணிகிட்டே இருந்தேன். இந்த என்ட்ரி வரட்டும், எடுக்கலாம் அப்படின்ட்டு. கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல மார்க்கெட்டு வந்து இதை மிட்டிகேட் பண்ணி கன்ஃபர்மேஷன் கொடுக்கும்போது நான் மார்க்கெட்டில் இல்லை. ஓகேங்களா? ஸோ நான் வந்து பார்க்கல, கொஞ்சம் பிஸியான வேலையாக வெளியே வந்து போயிட்டேன். ஸோ எப்பயுமே மார்க்கெட்லேயே உட்காந்துட்டு இருக்க முடியாது யாராக இருந்தாலும். ஸோ இந்த என்ட்ரி வந்து மிஸ் பண்ணிட்டேன். மார்க்கெட் வந்து சம்வேர் இந்த இடத்துல ரன்னிங்கில் இருக்கும்போது நான் வந்து மார்க்கெட்டை வந்து பார்த்துட்டேன். ஓகே, நமக்கு வந்து மிட்டிகேஷன் நடந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த என்ட்ரி, இந்த டைரக்ட் என்ட்ரியை என்னால் கொடுக்க முடியல டிஸ்கார்டில். ஸோ அதனால் என்ன பண்ணிட்டேன், இந்த என்ட்ரி மிஸ் பண்ணிட்டோம். ஓகே, அப்போ அடுத்த என்ட்ரியாவது நம்ம போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மிட்டிகேட் வந்து பண்ணியிருக்கான் பார்த்தீங்களா? இங்கே மிட்டிகேட் பண்ண இந்த டிமாண்டும் எக்ஸ்ட்ரீம் டிமாண்ட்லேயும் டேரெக்டாக பை வந்து பண்ணுங்கன்னு கொடுத்துட்டேன். பட் மார்க்கெட்டே வரல, அப்படியே டேரெக்டாக மேலேயே போயிட்டான். ரொம்ப நாள் வெயிட் பண்ணிட்டு இருந்த யூஎஸ்டி ஜேபிஒய் என்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக மிஸ் ஆயிடுச்சு. சரி, ஓகே. அப்போ வேறு ஏதாவது பண்ணலாமா அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த ஹையை எடுத்தானா பண்ணலாம். ஓகேங்களா? இந்த ஹையை எடுத்தால் பை வந்து பண்ணலாம். ஸோ வரட்டும் மார்க்கெட். சோச் ஓகே, அப்போ வந்து இந்த ஹை எடுத்ததுக்கப்புறம் நம்ம பை வந்து பண்ணலாம். அதே 5 மினிட் நம்ம போகிறோம் அப்படின்னா, 1 மினிட் வந்து போகிறோன்னா இந்த இடத்துல இங்கே இருக்கக்கூடியது இந்த டிமாண்ட்ஸ்லாம் நம்ம பை பண்ணோம் அப்படின்னா நம்ம எஸ்எல் தான் வாங்குறதுக்கு சான்சஸ் வந்து இருக்குது. நம்மளோட என்ட்ரி பாட்டமில் இருக்கணும், செல்லுனா டாப்பில் இருக்கணும், பையனா பாட்டமில் இருக்கணும். இது தவிர வேறு எங்கேயாவது போனீங்க அப்படின்னா ட்ரேடிங்கில் உங்களுக்கு நிறைய லாஸஸ் வர்றதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. ஸோ இந்த ஹை எடுத்ததுக்கப்புறம் அடுத்தது வந்து ட்ரை பண்ணலாம். அப்டேட் வந்து கொடுக்குறேன். ஓகேங்களா? அப்புறம் EUR AUD இதுக்கு தான் நான் வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். இந்த டிமாண்டுக்கு வந்ததுக்கப்புறம் ஒரு பெரிய பை வந்து அடிக்கணும். ஸோ இதுக்கு தான் நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். இந்த டிமாண்டுக்கு வரட்டும். வந்ததுக்கப்புறம் நம்ம EUR AUD வந்து பார்த்திங்கன்னா செஷன்ஸில் மட்டும் பண்ணுங்கள். ஏன்னா ஸ்ப்ரெட்டு வேல்யூ ரொம்ப அதிகமாக இருக்குது. ஓகேங்களா? ஸ்ப்ரெட்டு வேல்யூக்காக நம்ம என்ன பண்ணுறோம், அதிகமான ஒரு எஸ்எல் வந்து ப்ளேஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ செஷன்ஸ் டைமில் மட்டும் பண்ணுவோம், மித்தபடி வேறு எப்பயுமே பண்ணக்கூடாது. ஓகேங்களா? ஸோ இது பை பண்ணுறோம் அப்படின்னா எங்கே வந்து டிபி வைக்கிறோம் அப்படின்னா இந்த ஹையில் கூட டிபி வந்து வைக்கலாம். பட் இந்த ஹைன்றது பெட்டர். ஓகேங்களா? ஸோ இந்த ஹை அப்படின்றது பெட்டர். பார்க்கலாம். ஸோ 15 மினிட்ஸ் இந்த டிமாண்டுக்கு வந்ததுக்கப்புறம் இந்த இடத்துல கன்ஃபர்மேஷன் பார்க்கணும். ஏன்னா மார்க்கெட் கீழே போகிறதுக்கும் சான்ஸ் இருக்குது. கன்ஃபர்மேஷன் பார்க்குறோம், பை வந்து பண்ணுறோம். இதுதான் வந்து பிளான். ஸோ ஜனவரி மந்த்து ஃபண்டட் அக்கௌண்ட்டில் பெரிய ப்ராஃபிட் வந்து பண்ணணும். ஓகேங்களா? 2026 ஜனவரி மந்த்து ஃபண்டட் அக்கௌண்ட்டில் பெரிய ப்ராஃபிட் வந்து பண்ணணும், பெரிய வித்ட்ரா வந்து பண்ணணும். இதுதான் வந்து என்னோடய டார்கெட். அது வந்து உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் சும்மா ஒரு சின்னதாக ஒரு 2 மினிட்ஸ் 3 மினிட்ஸ் வந்து வீடியோ வந்து போடுறேன். ஃபண்டட் அக்கௌண்ட் வந்து பாஸ் பண்ணது, நான் எப்படி பாஸ் பண்ணியிருக்கேன், எப்படி ரிஸ்க்கெல்லாம் மேனேஜ் பண்ணியிருக்கேன் அப்படின்றது சும்மா ஷோ பண்ணுறேன், பாருங்கள். ஓகேங்களா? சரி, ஓகே. ஓகே, இந்த வீடியோ வந்து இதோட முடிச்சுக்கலாம். ஸோ வீடியோ வந்து பிடிச்சிருக்கு, கண்டென்ட் நல்லா இருக்குது, சொல்கிற விஷயம்லாம் நல்லா இருக்குது ப்ரோ அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா, நான் இப்போது சொல்கிற விஷயங்கள்லாம் ஒரு 95% உங்களுக்கு வந்து நடக்குது. நீங்கள் வந்து மார்க்கிங் வந்து பண்ணலாம். இப்போ நான் சொல்கிற விஷயங்களாம் மார்க்கிங் வந்து பண்ணலாம். அது 95% வந்து நடக்குது அப்படின்னா, நடந்தால் மட்டும் ஓகேங்களா, நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா கமாண்டில் வந்துட்டு நீங்கள் சொல்கிறது 95% வந்து ஒர்க் ஆகுது அப்படின்றது மட்டும் கமெண்ட் வந்து பண்ணுங்கள். ஓகேங்களா? யாருக்கெல்லாம் ஒர்க் ஆகுது, யாரெல்லாம் மார்க்கிங் பண்ணிவிட்டு என்னை ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்றத வந்து நான் தெரிஞ்சுக்கிறேன்.
ஓகேங்களா? 95% மோர் தென் 95% இல்லைனா 95% வந்து ஒர்க் ஆகுது ப்ரோ. சூப்பரா இருக்கு ப்ரோ. நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் வந்து பண்ணுங்க. ஸோ இப்படிலாம் நீங்க கமெண்ட் பண்ணீங்கன்னா எனக்கு நல்லா ஒரு சந்தோஷமா இருக்கும். நிறைய வீடியோஸ் வந்து அப்லோட் வந்து பண்ணுவேன். ஓகேங்களா? அப்புறம் வீடியோ வந்து பிடிச்சிருக்குன்னா கண்டிப்பா எல்லாரும் வந்து லைக் வந்து பண்ணுங்க. லைக் வந்து பண்ண மாட்றீங்க. ஸோ கண்டிப்பா லைக் வந்து பண்ணுங்க. லைக் பண்ண தான் எனக்கு வந்து மோட்டிவேஷன் நிறையா இருக்கும். நிறையா வரும். அப்புறம் இந்த யூடியூப் சேனலுக்கு நீங்க புதுசுனா சப்ஸ்கிரைப் வந்து பண்ணுங்க. ஸோ இதெல்லாம் நான் கேட்குற விஷயம்லாம் பண்ணுறதுக்கு 2, 3 செகண்ட் வந்து ஆகும். ஸோ டைம் ஸ்பெண்ட் பண்ணி பண்ணுங்க. ஏன்னா உங்களுக்காக நான் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணி இந்த வீடியோ வந்து போட்டுட்ருக்கேன். அதனால கண்டிப்பா வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஒரு 5 செகண்ட், 10 செகண்ட் பண்ணி லைக் ஒரு பட்டன், சப்ஸ்கிரைப் ஒரு பட்டன், அப்புறம் கமெண்ட்ல வந்துட்டு ஒர்க் ஆகுது அப்படின்னா 95% மோர் தென் 95% 95% வந்து ஒர்க் ஆகுது ப்ரோ நீங்க சொல்றது. சூப்பரா சொல்றீங்க அப்படின்ட்டு ஏதாவது ஒண்ணு கமெண்ட் வந்து பண்ணுங்க. ஸோ நீங்க பண்ற ஒவ்வொரு கமெண்ட்டும் எனக்கு வந்து கொஞ்சம் பார்க்கும்போது கொஞ்சம் ஹேப்பியா இருக்கும். ஓகேங்களா? சரி ஓகே. இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோல உங்கள வந்து சந்திக்கிறேன். அதுவரைக்கும் பார்த்து ட்ரேட் பண்ணுங்க. கவனமா ட்ரேட் பண்ணுங்க. ப்ராஃபிட்டுக்காக ட்ரேட் பண்ணாதீங்க. நம்மளோட கேபிட்டலையும், லாஸையும் காப்பாத்தணும் அப்படின்ட்டு நீங்க ட்ரேட் பண்ணுங்க. இப்படி பண்ணாலே ப்ராஃபிட்டுக்கு வந்துரலாம். ஓகேங்களா? ப்ராஃபிட்டுக்காக ட்ரேட் பண்ணாதீங்க. ப்ராசஸ்க்காக ட்ரேட் பண்ணுங்க. ஓகேங்களா? சரி ஓகே. நெக்ஸ்ட் வீடியோல வந்து பார்க்கலாம். கவனமா ட்ரேட் பண்ணுங்க. சேஃபா ட்ரேட் பண்ணுங்க. ஓகேங்களா? தேங்க் யூ.